ஆதமுடைய சந்ததிகளில் இருந்து வந்தவர்கள், இப்ராஹிமுடைய சந்ததிகளில் இருந்து வந்தவர்கள், இஸ்ராயீலின் சந்ததிகளில் இருந்து வந்தவர்கள். அந்த இறை தூதர்கள் மட்டுமல்ல, வமிம்மன் ஹதைனா வஜ்தபைனா, யாருக்கெல்லாம் நாம் நேர்வழி கொடுத்தோமோ, யாரையெல்லாம் நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோமோ அவர்களும் எப்படி அல்லாஹ்வை வணங்குவார்கள்? அவர்களுக்கு முன்பு ரஹ்மானுடைய வசனங்கள், வேத வாக்கியங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வபுகியா, அழுதவர்களாக, கண்ணீர் சிந்தியவர்களாக சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். இன்று பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வணக்க வழிபாடு என்பதும் வணக்க வழிபாட்டிலே அழுகை என்பதும் இன்று நம்முடைய சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது, பிடுங்கப்பட்டு விட்டது என்று கூட சொல்லலாம். காரணம் என்ன? உலக வஸ்துக்களின் மீது உள்ள மோகம். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை மறந்து நாம் கழிக்கக்கூடிய நேரங்கள், அதிலே நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அல்லாஹ்வை மறந்திருத்தல், இதன் காரணமாக வணக்க வழிபாடு என்பதே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதோ பெயருக்கு சில தொழுகைகள், சில வணக்க வழிபாடுகள், ஆனால் அந்த வணக்க வழிபாடுகளும் உண்மையான தரத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் எங்கே? எந்த வணக்க வழிபாட்டை கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய அழுகை வர வேண்டுமோ, மறுமையின் நினைவு வர வேண்டுமோ, அல்லாஹ்வின் சட்டங்களை பேண வேண்டும் என்ற அச்சம் வர வேண்டுமோ, அந்த அச்சங்கள் எல்லாம், அந்த வணக்க வழிபாட்டின் தன்மைகள் எல்லாம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே இருக்கின்றன? யோசித்து பாருங்கள். வருவார், பள்ளிக்கு வரும் பொழுதே வேறு ஏதாவது ஒரு சிந்தனையிலே, பள்ளியை விட்டு செல்வார் அடுத்து ஒரு புதிய சிந்தனையிலே, அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார். ஆனால் அல்லாஹ் தான் மிக பெரியவன், அவன் தான் என்னுடைய ரப், அவனுடைய கட்டளை மிகப்பெரிய கட்டளை, அதை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள்களை எல்லாம் உள்ளத்திலே தாங்காமல் அல்லாஹ் அக்பர் என்று இவர் தக்பீர் கட்டுவார். சுப்ஹான ரப்பியல் அதீம், மிக மகத்தான எனது இறைவனை துதிக்கிறேன் என்று தஸ்பீஹ் செய்வார். சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று சொல்வார். இன்னும் எத்தனையோ திக்ருகளை தொழுகையிலே செய்வார். குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவார். ஆனால் இந்த திக்ருகளோ, இந்த குர்ஆனுடைய வசனங்களோ அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய உள்ளத்திலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்காது. இந்த தொழுகை என்ன தொழுகை? இந்த வணக்க வழிபாடு என்ன வணக்க வழிபாடு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்றால் நான் அவர்களிலிருந்து அழுகையின் சத்தத்தை கேட்பேன். அஸ்மஉ மின்ஹு ஸௌதன் ககல்யில் மிர்ஜல், பாத்திரத்திலே தண்ணீர் கொதிக்க வைக்கப்பட்டால் அது கொதிக்கும் பொழுது என்ன சப்தம் வருமோ அந்த சப்தம் ரசூலுல்லாஹின் நெஞ்சிலிருந்து கிளம்புவதை நான் கேட்பேன். அவர்களுடைய கண்ணிலிருந்து சிந்தக்கூடிய அந்த நீர்கள் அவர்களுடைய தாடியை நனைத்து அவர்களது நெஞ்சை நனைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். யாருடைய தொழுகை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை. சஹாபாக்களுடைய தொழுகை. அழுவார்கள், தொழுகையிலே அல்லாஹ்வை நினைத்து அழுவார்கள், சுஜூதிலே அழுவார்கள், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது அழுவார்கள். இத்தகைய தொழுகையாளிகளைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியாளர்கள் என்று சொல்கின்றார். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். நம்பிக்கை கொண்ட அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுக்கு வெற்றி நிச்சயம், அவர்களுக்கு வெற்றி உறுதி. அந்த மூமின்கள் யார்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். யார் தங்களுடைய தொழுகையில் அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹுவிற்கு பணிந்தவர்களாக இருக்கின்றார்களோ. குஷூ என்று சொன்னால் உள்ளத்தால் பயப்படுவது, உள்ளத்தால் பணிவது, உள்ளத்தால் அஞ்சுவது. உள்ளம் ஒருவரின் மகத்துவத்தை நினைத்து, உள்ளம் ஒருவரின் கண்ணியத்தை நினைத்து அவருக்கு பணியும் போது, அவருக்கு பயப்படும் பொழுது, அதனால் உள்ளத்துக்குள், உடலுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு நடுக்க தன்மை இருக்கிறது அல்லவா, இதற்குத்தான் குஷூ என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா நம்பிக்கையாளர்களுடைய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களுக்கு வெற்றி உறுதி என்று சொல்லும் பொழுது என்ன தன்மையை குறிப்பிடுகின்றார்? قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. பயத்தோடு, நடுக்கத்தோடு, அச்சத்தோடு தொழக்கூடிய அந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இன்று நமக்கு வெற்றி தேவையா இல்லையா?
அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? இந்த உலகத்திலே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் நிபந்தனை தொழுகையை பயத்தோடு நிறைவேற்றுங்கள். ஆனால் இன்று அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து விட்டு தொழுகையை பாழ்படுத்தி விட்டு இன்று முஸ்லிம்கள் வெற்றியை தேடுகின்றார்கள். பல கோஷங்களை கொண்டு இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே இந்த மக்களின் மீது ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள், வெற்றியை எதிர்பார்க்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக முடியாது. எந்த வழியை கொண்டு இறை தூதர்கள் வெற்றியை பெற்றார்களோ அந்த வழியில்தான் இந்த உம்மத்து வெற்றியை பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே வசனத்தை சூரா அல் முஃமினூனுடைய கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் என்று ஆரம்பிக்கிறான் அல்லவா? இந்த வசனத்தை தொடர்ந்து பல தன்மைகளை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே குறிப்பாக நம்பிக்கையாளர்கள் தொழுகையில் பயமுடையவர்களாக, அச்சமுடையவர்களாக இருப்பார்கள் என்று ஆரம்பித்து அவர்களுடைய தன்மையை அல்லாஹ் முடிக்கும் பொழுது வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அந்த நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய தொழுகையை பாதுகாப்பார்கள், அந்த தொழுகையை பேணுவார்கள் என்று சொல்லுகின்றான். ஹிஃபாத், அல் ஹிஃபாது அலா ஷை, ஒரு பொருளை முழுமையாக பாதுகாப்பது, ஒரு பொருளை தவற விடாமல் அதிலே குறை ஏற்படாமல் முழுமையாக பாதுகாப்பதற்கு அல் ஹிஃபாது அலா ஷை என்று சொல்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், யார் தங்களுடைய தொழுகையை பாதுகாப்பார்களோ அந்த மூமின்கள். மூமின்களுடைய உயர்ந்த தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது தொழுகையிலே உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றான். பிறகு அந்த தன்மையை முடிக்கும் பொழுது தொழுகையை பாதுகாப்பார்கள். தொழுகையை பாதுகாப்பது என்றால் என்ன? தொழுகையை பாதுகாப்பது என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய முறையிலே அதனுடைய நேரங்களை பேணுவது, அதனுடைய சட்டங்களை பேணுவது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, எப்படி ரசூலுல்லாஹ்வை நாம் தொழ கண்டோமோ அது போன்று தொழுவது, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்களோ அது போன்று தொழுவது. இந்த முறையில் உள்ளச்சத்தை பேணி, முறைகளை பேணி, ஒழுக்கங்களை பேணி தொழக்கூடிய தொழுகை, அந்த தொழுகைதான் பாதுகாக்கப்பட்ட தொழுகை. யார் இப்படி தொழுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய தொழுகையை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு என்ன தெரியுமா? அந்த தகுதி என்ன தெரியுமா? உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். இப்படிப்பட்ட மூமின்கள், இவர்கள்தான் வாரிசுக்காரர்கள், இவர்கள்தான் வாரிசுதாரர்கள். எதற்கு வாரிசுதாரர்கள்? இந்த அழியக்கூடிய துன்யாவின் செல்வத்திற்கா? நாளை ஒருவர் மரணித்து விட்டால் அடுத்து இன்னொருவருடைய கைக்கு மாறக்கூடிய இந்த துன்யாவுடைய அற்ப செல்வங்களுக்கா? அல்லாஹ் சொல்கிறான், இல்லை. அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், இவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுக்காரர்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்திலே மிக முக்கியமான இபாதத்தாகிய தொழுகையை பேண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை குறித்து எத்துணை கடமைகளை நமக்கு தந்திருக்கிறான் தெரியுமா? எத்துணை சட்டங்களை நமக்கு தருகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன், நபியே மௌத் வரை அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டே இருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது இரண்டு உபதேசங்களை செய்கின்றார்கள். ஒன்று, தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவனம் இந்த தொழுகையின் விஷயத்தில் இருந்தது பாருங்கள். போருடைய காலம், கஷ்டமான காலம், சிரமமான காலம், எதிரிகள் அங்கே முஸ்லிம்களை கொல்லுவதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு வாள்களை ஏந்தி கொண்டு அம்புகளை கொண்டு தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட நீங்கள் தொழுகையை தவறவிடக் கூடாது. ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ் ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக நடுநேர தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருடைய நேரத்தில் கூட 2 ரக்காத் தொழுவதற்கு அங்கே நேரம் இருக்கும் என்று சொன்னால்
அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிலைநிறுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 ரக்அத் ஆகும், பின்னாடி தொழக்கூடிய மூமின்களுக்கு 1 ரக்அத் ஆகும் அந்த தொழுகை இருந்தது. அந்த